தெற்காசிய நாடுகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திருப்பத்தூர் தூய நெஞ்சு கல்லூரியில் ஒன்று கூடி சலேசிய இளையோர் இயக்க கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டில் நடைபெறும் இந்த விழா இம்முறை தமிழகத்தில் உள்ள திருப்பத்தூர் தூய நெஞ்சு கல்லூரியில் 4 நாட்கள் நடைபெறுகிறது. 2ஆம் நாள் விழாவில் சமூக ஊடகத்தின் வலிமை மற்றும் அதன் தாக்கம் குறித்தும், இளைஞர்களின் பங்களிப்பு, எதிர்கால சவால்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. எனது தேசத்திற்கான எனது கனவு என்ற தலைப்பில் குழு விவாதம், பறை இசை, கலை ஓவியம், கோலம் மற்றும் மாணவர்களின் தனித்திறமை வெளிப்படுத்தும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். And present here, I am very happy to be part of this big event. We had very most awaited for a long time. Since we had gone for the World Youth Day, it is our first reunion that we have been together, and happy being part of this great Saint Don Bosco as one being with him, feeling the spirit of through himself, though he is not present, but under the guidance of the Salesians. We are very happy with him. And ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மூமெண்ட் வந்துட்டு எங்களோட ஷேரிங்ஸ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி எங்களோட ப்ரீவியஸ் வேர்ல்டு யூத் டே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே வந்து ஷேர் பண்ணும்போது we feel happy to meet our Salesian community and we are happy to be here. So I'm proud and grateful that I'm a part of here. இது மாதிரி நிறைய தொடர்ந்து வந்து மற்ற எல்லா இளைஞர்களுக்கும் நடத்தணும். இது ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எங்களுடைய டான் போஸ்கோ பேசன் பிரிட்ஜ்லேருந்து நாங்கள் ஒரு 30 பேர் வந்திருக்கோம். எங்கள் ஃபாதர் மெல்வின் ராய் கூட சிறப்பாக வந்து இப்போ காலையில் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எங்களோட ப்ரோக்ராம்ஸ், இனாக்ரேஷன் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி யூத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தேவைன்னு நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச நம்முடைய சென்னை சலேசிய மாநிலத்தை சேர்ந்த அனைத்து சலேசிய அருட்தந்தையர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.